இப்போ நான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் என்று துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி. அதிமுக ப்ளஸ் சீமான் ப்ளஸ் விஜய் 3 பேர் சேரணும். இப்போ காய் நகர்வே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. பால் கூட எடுத்துகிட்டு வராங்க மாரியாத்தாக்கு. 2 பேருக்கு சாமி வந்து இப்படி ஆடுறாங்க. இது உண்மையா பொய்யா? நாகாத்தா சொல்கிறீங்களே, திஸ் நாகாத்தா இஸ் நாகாத்தா ஹியர் ஒன்லி. சைனீஸ் நாகாத்தாவை கட் பண்ணி சூப் போட்டு குடிக்கிறான். ஏன் நாகாத்தா சைனீஸை ஒன்றுமே பண்ணல? எங்கள் பூனை இப்படி போயிடுறீங்க, இல்லை இப்படி போயிடுறீங்க. பணக்காரங்க அளவு கொடுக்குறாங்க. பூண்டு இருக்கா? நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம்? பிரியாணியில் போட்டு சாப்பிட்றோம். இந்த பூண்டு தான் இங்கிலாந்தில் வேம்பயருக்கு எதிரான சாமி. உன்னை வாயிலிருந்து வந்து லிங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதை நம்பினாங்க. இன்றைக்கி யாராவது எடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. கருப்பண்ண சாமிக்கு ஆடு வெட்டுறவங்கள போய் கேளுங்க, ஆட்டை ஏன் வருத்துறீங்கன்னு கேட்டுருங்க பார்ப்போம். தைரியம் இருக்கா? ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில தொப்பி அம்மான்னு ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. அவங்க வந்து அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க குடிக்கிற காஃபி இல்ல அவங்க காலில் விழுந்தா அவங்க யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வராங்க. அவங்களுக்கு நிஜமாலுமே கடவுள் தன்மை இருக்கா இல்ல இது மக்களோட மூட நம்பிக்கை? எப்படி உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? என் பார்வையில் எப்படி பாக்குறேன்னா, இதை செக் பண்றதுக்கான மிஷின் இன்னும் கண்டறியப்படலன்னு பாக்குறேன். ஏன்னா பிபி பார்த்தா பிபி மிஷின் இருக்கு, சுகர் பார்க்கறதுக்கு சுகர் மிஷின் இருக்கு. கடவுள் உடம்புல இருக்காரான்னு பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு மிஷின்கள் நாம் கண்டுபிடிக்கும் பொழுது இதற்கான பதிலை நாம் சொல்லுவோம். ஏனென்றால் தொப்பியம்மாவுக்குள் இறைவன் வந்தாரா என்பதை தொப்பியம்மா தான் சொல்ல வேண்டும். இப்போ என் மனசோட இதயத்தின் இடப்பகுதியில் சிந்து இருக்கா. யார் சார் சிந்து? என் மனைவி. அப்படியே மனைவி ஐஸ் வச்சிடுறீங்கல்ல? அப்போது ஸ்ரீமன் நாராயணனுடைய மனதில் லக்ஷ்மி இருக்காங்க. இப்போ நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி கணவர்கள் எல்லாரையும் குவாலிட்டி செக் பண்ணணும். அப்போ தொப்பியம்மா மனதில் பரமசிவனோ யாரோ ஒருத்தர் தெய்வ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி கூறு போட்டு பார்த்தா ஒன்றும் கிடைக்காதோ அந்த மாதிரி அதையும் கூறு போட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், விஞ்ஞானம் தோற்று போன எத்தனையோ விஷயங்களே என்னால் காட்ட முடியும். மேடம் சூசைட் பண்ணிக்க போகிறான் மேடம். அவங்க அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், ஃப்ரெண்டு வேண்டாம், எல்லார் நம்பரையும் பிளாக் பண்ணிவிட்டு சூசைட் பண்ண போகிறான். அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்? சுவாமிஜி ரொம்ப நன்றி, உங்களோட பயணம் பண்ணது என் வாழ்வின் இறுதி நாள். நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் மே மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஏப்ரல் எண்டு வந்துருச்சு, நான் இப்பயே போகிறேன். எனக்கு அடுத்த ஜென்மா நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிங்கன்னு சொல்கிறான். நான் டக்குன்னு இங்கே வரு, மிக சூப்பரான முடிவு. நீ பேசலை, ராகு பேசுகிறார். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் ராகுட்ட பரிகாரங்கள் பண்ணி உன் பிரச்சனையை சரி பண்ணுற வழியை பார்க்குறேன். கிவ் மீ 2 days. உங்களை நம்பி இறங்கி வரேன்ட்டு மலையிலேருந்து இறங்கி வந்துட்டான். மலையிலேருந்து குதிக்க போனவன் இறங்கி வந்துட்டான். 2 நாள் அவன் மைண்டு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நான் உயிரை காப்பாற்றினேன்னு வச்சுக்கலாமா, பிரிச்சேன்னு வச்சுக்கலாமா? 2 தம்பதியினர் வராங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க. சும்மா இருங்க, ராகு திசையில் ராகு புக்தி போயிட்டுருக்கு. ஆடி போய் அவனி வந்தால் டாப்பில் இருப்பீங்க அப்படிங்கிறேன். சரி சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை சரியாக போச்சு. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி கோபத்தில் வராங்க. பிடிச்சி நிறுத்தி உட்கார் தண்ணியை குடி. இட்ஸ் அ ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் டெக்னிக். அது ஏன் உங்களுக்கு புரியல? நோ ஒன் சைக்காட்ரிஸ்ட் கேன் டூ, பிகாஸ் உங்களுக்கு எல்லா சயின்ஸும் தெரியும். சயின்ஸை தாண்ட அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் வாழ்க்கை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். வாழ்க்கை ஒரு நாள் மாறும், அன்று நாம் நல்லா இருப்போங்கிற எண்ணம் ஒரு இருதயமோ மூளையோ கிட்னியோ லிவரோ கொடுக்காது, ஒரு பக்தி கொடுக்கும். நீ டெய்லி பக்தியோட இதை சொல்லு. முருகா என்றிட நீங்கிடும் நோய்கள், முருகா என்றிட விலகிடும் பகைகள்னு சொல்லுங்கள். மோட்டிவேஷனாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது. இதை போய் ஏங்க வேணாங்கிறீங்க? இதுக்கு மூட நம்பிக்கைங்கிறீங்க, அதுங்கிறீங்க. கிரெடிட் கார்டை வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க, ஃபோன் நம்பர் வச்சு ஜாதகம். மேபி அது அவங்க திறமையாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? தூத்துக்குடியில் ஒரு பாட்டி வாயில் எலுமிச்சம்பழத்தை கடிச்சிட்டு ஆத்தா வந்திருக்கண்டா அப்படிங்குது. அது பலன் சொல்லுது. இது உண்மையா பொய்யா? பால் குடம் எடுத்துட்டு வராங்க, பால் குடம் எடுத்துட்டு வராங்க. பார்ப்பவங்களை பொறுத்து இல்லை, நேரடி பதில். பால் குடம் எடுத்துட்டு வராங்க மாரியாத்தாக்கு. 2 பேருக்கு சாமி வந்து இப்படி ஆடுறாங்க. இது உண்மையா பொய்யா?
சாமி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மை, சாமி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பொய். நேரடி பதில் கேட்டேன், இதுக்கு நேரடி பதில் ஏதாவது இருக்கா? என்னோட பார்வையில அவங்க அந்த வைப்னால ஆடுறாங்கன்னு நான் நினைப்பேன். நீங்க நினைச்சீங்க, நினைக்காம போங்க. உங்களை யாரு கேட்டா? இப்போ இதுக்கு நேரடி பதில்னா என்னோட பதில் தான் நேரடி பதிலா இருக்கும். வச்சுக்கோங்க, நீங்க பேசிக்கிங்க. அவனுக்கு சாமி வருது, அவன் சாமி ஆடுறான். இவங்க இன்ட்யூஷன் படி பலன் சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டி சொல்றபடி அவங்க நடந்துக்கிறாங்க. ஆத்தாக்கு கூழ் ஊத்துறா, ஹேய் நான் சொல்றதை கேளுடா, இந்த மாதிரி இந்த லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து புடவை வச்சு கொடுறா, வாடா போடான்னு பேசுகிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிலாம் கேட்டுட்டு போகிறான் குறி சொல்கிறத. இது எந்த கணக்கில் எடுத்துப்பீங்க? இது தப்புன்னா எகிப்திய ஊடு மந்திரங்கள் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எகிப்திய ஊடு மந்திரங்கள் தப்புங்கிறீங்களா? இல்லை அமெரிக்காவில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் வளர்ந்து போன கண்ட்ரி இங்கிலாந்து, வேம்பையருங்கிற ரத்த காட்டேரி வந்து ரத்தம் குடிக்கும், பூண்டு எடுத்து இப்படி காமிச்சா அந்த ரத்த காட்டேரி ஓடிடுன்னு நம்புறானே அவன் லூசு போயிலா? அனகோண்டாவை கும்பிட்றானே அவன் லூசு போயிலா? யார் தான் இங்கே லூசு சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாமே திருப்பி நீங்க என்ன கொஸ்டின் திருப்பி நான் ஏன் கேட்குறேன்னா, இதெல்லாம் எப்படி குவான்டிஃபை பண்ண முடியாதோ எந்த சரி. பூண்டு இருக்கா? நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம்? பிரியாணியில் போட்டு சாப்பிட்றோம். இந்த பூண்டு தான் இங்கிலாந்தில் வேம்பையருக்கு எதிரான சாமி. பூண்டு சாமி காமிச்சா பூண்டு சாமி, பூண்டு சாமி ரத்த கட்டரி பார்த்துக்கு சாமி அப்படின்னா பூண்டு சாமி காப்பாற்றணும் அந்த லூசு போய் நம்புறான். ஏன்டா இதை நம்புறேன்னு கேட்டால் அவன் திருப்பி கேட்பான். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாகாத்தா சொல்கிறீங்களே, திஸ் நாகாத்தா இஸ் நாகாத்தா ஹியர் ஒன்லி. சைனீஸ் நாகாத்தாவை கட் பண்ணி சூப் போட்டு குடிக்கிறான். ஏன் நாகாத்தா சைனீஸை ஒன்றுமே பண்ணல? பிகாஸ் சைனாவில் நாகாத்தா கான்செப்ட் இல்லை. டு அக்ரி ஆர் நாட்? காடுங்கிறதே ஒரு கான்செப்ட். லாஃபிங் புத்தா அங்கே தான் புத்தா. நம்ம ஊரில் தஞ்சாவூர் செட்டியார் தாத்தா, இங்கே தஞ்சாவூர் செட்டியார் இப்படி ஆடுவார், அதுதான் நமக்கு தெரியும். லாஃபிங் புத்தா அவ்வளோ பெரிய வயிற்று வச்சுட்டு சிரிச்சாலாம் நமக்கு பத்தாது. அப்போது இதுலேருந்து ஒன்று தெளிவாக புரியுதா? எந்த ஒரு கலாச்சாரமும் எந்த ஒரு கலாச்சாரத்தோட ஒத்து போகாது. அப்படி இருக்கும்போது சென்னையில் நீங்கள் கும்பிடுற சாமி தூத்துக்குடியில் நாக்கு கடிச்சிக்கிட்டு சொல்கிற அந்த குறி சொல்கிறவங்களோட வேறுபடுதுன்னா நம்ம என்ன தான் புரிஞ்சுக்கிட்டோம்? அப்போ நம்ம ஒன்றுமே புரிஞ்சிக்கல. சாமி அதுக்காக தான் சார் உங்ககிட்ட தீர்வு கேட்க வந்திருக்கோம். இதில் தீர்வே கிடையாதுமா. இப்போ உங்கள் வீடு நீங்கள் நடந்து போகிறீங்க, கால் இடிச்சுக்குது, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? நின்று உட்காந்துட்டு போமா அப்படிங்கிறாங்க. இதில் ஏதாவது தீர்வு இருக்கா? அவங்க அனுபவம் சரின்ட்டு உட்காந்துட்டு போகிறீங்க. அதே மாதிரியே வெளியே போய் பார்த்தா ஒரு பைக்காரன் இடிச்சுட்டு கீழே விழுவுறான். நேரம் போயிருந்தீங்கன்னா உங்கள் மேலே அடிச்சிருப்பான். இதை கோயின்சிடன்ஸ்னு வச்சுக்கலாமா, இல்லை உங்கள் பாட்டியோட இன்ட்யூஷன் வச்சுக்கலாமா? இதுக்கு தீர்வே கிடையாதுமா. இப்போ எல்லாத்துக்குமே சப்போர்ட்டும் பண்ணலை, நீங்கள் அதை எதிர்த்தும் பேசலை, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பதில் சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜைன்ற பேரில் வீட்டுக்குள்ள மனிதர்களவே பலி கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றேன், அது வந்து விபரீதத்தின் உச்சம். ரத்தத்தில் ரோட்டில் 2 பேர் இடிச்சிட்டு கிடக்கிறத பார்க்க பயம். நான் எங்கே நரபலிலாம் யோசிக்கிறது? ஏங்க நான் ஒரு எலிக்குட்டிங்க. அப்போ நரபலிலாம் கொடுக்குறேன்னா அவன் மனசு எவ்வளோ மோசமானதாக இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையில் ஊறி போன ஒருத்தராக இருப்பார். சைக்கோ பேஷண்ட்னு வச்சுக்கலாமா, மூட நம்பிக்கைன்னு வச்சுக்காம. நீங்கள் இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது சகோதரி. இது மனப்பிறழ்வு நோய். இறைவனை வைத்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இப்பெல்லாம் யாருக்கும் இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை மக்கள் எளிதில் கண்டறிஞ்சிடுறாங்க. முன்ன மாதிரி மக்களும் இல்லை. முன்ன வாயிலிருந்து வந்து லிங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதை நம்பினாங்க. இன்னைக்கு யாராவது எடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்டர்வியூ போறது வந்து நான் உங்க ப்ரொஃபஷனை கேட்டா நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருக்கிற எல்லா ப்ரொஃபஷனையும் நீங்க ஏன்னா என் ப்ரொஃபஷனை நீங்க எப்படி கொண்டு போறீங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா நாங்க என்னமோ மக்களை மூட நம்பிக்கைக்குள்ள தள்ளுற மாதிரியும் முட்டாளாக்குற மாதிரியுமே பேசுறீங்க. மக்களுக்கு ஆறுதல் தருவது என் பணி. உங்களோட ஆறுதல் ஜோதிடம் எல்லாமே வந்து பணக்காரவங்களுக்கு மட்டுமே நல்லது பண்றதா இருக்கு. இப்ப பிச்சை எடுக்கிறவங்க எந்த பணக்காரங்க உங்களுக்கு அளவு குத்துறாங்க? எங்க பூனை இப்படி போயிடுறீங்க இல்ல இப்படி போயிடுறீங்க? பணக்காரங்க அளவு குத்துறாங்களா? அவங்களுக்கு அதுக்கான தேவை இல்ல. இப்ப பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிறவங்கள தான் நீங்க ஜோதிடர்கள் உபயோகப்படுத்திக்கிறீங்க. இப்ப பணக்காரங்களை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? பொருளாதாரத்துல வீக் பண்றேங்கிற யாரு ஒரு முடிவு போல. அதாவது டாக்டருக்கு என்ன வேலைன்னா ரோட்ல போய் நின்றுட்டு யாரெல்லாம் இரும்புறீங்களோ கமான் ஒரியா அப்படின்னு கூப்பிடுறது டாக்டரோட வேலை இல்லை. பணக்காரங்க ஏழைங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு உயிருக்கு ஆபத்துனா பணக்காரனாவது ஏழையாவது யாராக இருந்தாலும் இறங்கி வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்ஷிப் இஸ் காமன் டு ஆல். நீங்கள் அங்கே நிற்கிற அத்தனை பேர் ஏழைகள்னு உங்களுக்கு இதில் ஏழை பணக்காரங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? இதில் நம்பிக்கையின் அடிப்படை தான். நம்பிக்கை யாருக்கு வேணால் வரும், வராமையும் போகும். சரி நான் கேட்குறேன், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் நல்லா தானே இருக்கான்? அதான் அது நான் கேட்கணும் சார். சரி நீங்கள் கேட்குறீங்கன்னே வச்சுங்க. அப்போ இதுலேருந்து ஒன்று புரியுதா? கடவுள் உங்களை வந்து யாரும் உங்களை வந்து மன்றாட சொல்லவே இல்லை. கடவுள் உங்களை வந்து எந்த விதமான கம்பல்ஷனும் பண்ணலை. அதையும் தாண்டி நீங்கள் மன்றாடுறீங்கன்னா அது உங்களுடைய இண்டிவிஜுவல் ரெக்வெஸ்ட்டு. அந்த ரெக்வெஸ்ட்டை கடவுளை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி கடவுள் மூலமாக சில காரியங்கள் சாதிச்சுக்கிறீங்கன்னா அது உங்கள் இண்டிவிஜுவல் திறமை. கடவுள் உங்களை கையை பிடிச்சி எனக்கு வந்து அளவு குத்திக்கோன்னு கூப்பிடல.
இப்போ நான் வரும்போது கூட நீங்க ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைனா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போனா அவங்க பிரச்சனை எல்லாமே சரியாயிடுமா? இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். காலாகாலமாக நம்ம பண்ணுற சகுனங்களாகட்டும், இந்த நிமித்தங்களாகட்டும், எல்லாமே நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். சரியாகுங்கிற நம்பிக்கையில் அவங்க போகும்போது சரி ஆகுதே. சமயபுரம் அம்மனுக்கு அம்மை போட்டவங்க அங்கே ஊரில் போயிட்டு அம்மனை கும்பிட்டா அம்மை ப்ராப்ளம் சரி ஆகிடும். இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே திருவள்ளூர் வீரராகவர் கோயில் போங்க, உப்பு அள்ளி போட்டு உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா 3 அமாவாசைக்கு போனீங்கன்னா 4வது அமாவாசை சரி ஆகிடும். கண்டிப்பா இதை நான் பர்சனலாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கும் பர்சனலாவே ஃபீல் ஆயிருக்கு. நான் கேட்கறது நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் உங்க பார்வையில் எப்படி இருக்கு? தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான், ஒரு நூல் வித்தியாசம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக நீங்கள் மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்கிறத, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் எதுவுமே குவாலிட்டி அன்குவாலிட்டின்னு பிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஆரியம் திராவிடம்னு பிரிக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ ஹோமம் பண்ணால் நீங்கள் பரிகாரம்பிங்க, அப்போ அளவு குத்திட்டு டான்ஸ் ஆடுறவங்களை பார்த்தா உங்களுக்கு கேவலமாக இருக்கா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார், நான் கேவலம் அதெல்லாம் பற்றி பேசலை. அவங்கள வருத்திக்கிட்டாதான் சாமி அருள். நீங்கள் போய் கேட்டுருங்க பார்ப்போம். கருப்பண்ண சாமிக்கு ஆடு வெட்டுறவங்கள போய் கேளுங்க, ஆட்டை ஏன் வருத்துறீங்கன்னு கேட்டுருங்க பார்ப்போம். தைரியம் இருக்கா? அரசியல் ரீதியா நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இது வரைக்கும்? இப்படி கேட்டீங்க. தமிழ்நாட்டின் செல்ல குரலுக்கான தேடல் மாதிரி தமிழ்நாட்டின் அரசியல் ப்ரெடிக்ஷனுக்கான தேடலே நான் தான். முதலாக சீமான் விஜயுடன் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. அப்போ விஜய் அரசியலுக்கு வருவார்னு சொன்னதும் நான் தான். நான் சொல்லுவேன் 2021-22 சசிகலா அவர்கள் தலைமையில் திரும்ப ஓபிஎஸ் இபிஎஸ் சேருவார்கள், ஓபிஎஸ் இபிஎஸ் இணைவார்கள், இபிஎஸ் அவர்களோடு யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று சொன்னதும் நான் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவரை விட்டு பிரிஞ்சாங்க. சீமான் 2வது பெரிய கட்சியாக ஆவார்னு சொன்னதும் நான் தான். அதுக்கப்புறம் தான் தனிப்பெரும் அந்தஸ்து கிடைச்சது. அதே மாதிரி நிறைய பேர் மரணத்தை கணிச்சிருக்கேன், நிறைய பேர் அரசியல் நிகழ்வுகளை கணிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த தடவை எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். பிஜேபி சீட்டு எதுவுமே அண்ணாமலைஜி ஆகட்டும் அல்லது அவங்களாகட்டும் எல்லாருமே தமிழ்நாட்டில் தோற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் என்று துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் இந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள். நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்கீங்க, சீமானும் விஜய் அவர்களும் இணைந்துதான் அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சீமான் முதல்வராகவும் விஜய் துணை முதல்வராகவும் இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ 2026 சட்டசபை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிபிளா இருக்கும்? சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி பாசிபிளா இருக்குங்கிறது விஜய் அவர்களுடைய புகழும் சீமான் அவர்களுடைய ஆளுமையும் இதற்கு மிகப்பெரிய வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ திராவிட மாற்று அரசியல் என்பது தமிழ் தேசியமே கை கொள்ளும் என்பது எங்களுடைய தீராத நம்பிக்கை. அவருக்கு அம்சங்களும் ஜோதிட ரீதியான அம்சங்களும் அதற்கு துணை நிற்கின்றன. யாருக்கு சார்? சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும். இவர்கள் இணையும் பட்சத்தில் இப்பொழுது நேரம் சிறிது சரியில்லாதால் அதிமுகவோடும் இன்னும் அவர்களும் இணைந்து செயல்படும் பொழுது மாபெரும் வெற்றி என்பது நிச்சயம். அதிமுகவோட கூட்டணி வச்சா வெற்றி நிச்சயம்னு சொல்றீங்க? அதிமுக ப்ளஸ் சீமான் ப்ளஸ் விஜய் 3 பேர் சேரணும். இப்போ காய் நகர்வே அதை நோக்கி தானே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கூட்டணி வச்சுப்பாங்களா இல்ல வச்சுக்க மாட்டாங்களா? நிச்சயம் கூட்டணி வச்சுப்பாங்க. அப்படின்னா அதிமுக முதல்வராக இருப்பாங்க, சீமான் துணை முதல்வராக இருப்பார். நீங்க சொன்னது நடக்கலனா? இது வரைக்கும் நடக்காம போனதில்லை, பார்ப்போமே இதுக்கு நிச்சயம் நடக்கும். நான் 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் நான் தான் சொன்னேன், அதே மாதிரி நடந்தது. மோடி அவர்கள் இந்த தடவை துங்கு பாராளுமன்றம் தான் கிடைக்கும்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்தது. அண்ணாமலைஜி அவர்கள் தோற்பார்கள்னு சொன்னேன், அதே மாதிரி நடந்தது. இது வரைக்கும் நான் தோற்றதா சரித்திரம் இல்லை. பார்ப்போம், நான் தோற்கும் பட்சத்தில் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். 2026 சட்டசபை யாருக்கு ஃபேவரட்டா இருக்கும்? நிச்சயம் டிஎம்கேக்கு தான் ஃபேவரட்டா இருக்கும். டிஎம்கேன்னு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், மற்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுதே நசிய தொடங்கி விட்டன. காரணம் என்னவென்றால் இந்த ஆடியோ போடுறது, வீடியோ போடுறது, டார்க் ரூமு, வார் ரூமு, இப்படி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டிஎம்கே மட்டும்தான் ஆகச்சிறந்த தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருக்கிறது. இது இதே நிலை தொடர்ந்தால் இது சிறிய கட்சிகள் எல்லாம் வலிந்து போய் டிஎம்கே மட்டும்தான் அன்ன போஸ்ட் வச்சுக்க கூட வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்களுக்கு நீங்க நேரடியாவே சப்போர்ட் பண்றீங்களா சார்? உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? நான் ஏன் ஆதரவு பண்ணணும்? நான் மக்கள் கலைஞன் மாதிரி, நான் மக்கள் ஜோதிடர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டார். அவரை நீங்க ஜோதிட ரீதியா எப்படி பாக்குறீங்க? இப்ப சொல்லுவாங்க இல்லையா, வால் நட்சத்திரம் பறந்தா அரசியல்வாதிகளுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜோதிடத்துல கணிப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி கேட்கிறேன். ஒரு மரணம் நேர்ந்ததே என்று கனத்த இதயத்துடன் நான் இறைவனை அவர் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதில் ஜோதிடம் சொல்ல நான் விரும்பவில்லை. கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? பகுஜன் சமாஜுடைய எதிர்காலம் கேட்குறீங்களா? அதை பற்றி தமிழ்நாட்டில் ஏன் கேட்குறீங்க? அதை பற்றி தேசிய அளவில் கேளுங்க. தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜுடைய எதிர்காலம் மெல்ல மெல்ல வளர்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபி இப்பொழுதுதான் வளர துவங்கி இருக்கிறது. இதே போலவே பகுஜன் சமாஜ் வளர துவங்கி இருக்கும் ஒரு கட்சி. அதனுடைய கருத்துக்கள் இங்கே ரீச் ஆகணும்,
யானைங்கிற சிம்பலே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. தாமரை மலரும்னு சொன்னதுக்கு 2012 தமிழிசை சௌந்தரராஜனை படாத பாடுபடுத்தாங்க. இப்போ அடுத்து யானைக்கு இவங்க ஏதாவது ஒரு ஸ்லோகன் சொல்லி அதை மக்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு போய் இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இரட்டை இலை உதயசூரியன் இப்படி இருந்த மக்கள் மைண்ட் செட்டை இப்போ தான் மாற்றி வேறு கட்சியில் வர ஆரம்பிச்சிருக்கு. பகுஜன் சமாஜ்னா என்னன்னே இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. அதான் உண்மை. விஜய் அவர்களின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? மிக அற்புதமாக இருக்கும். சீமானவருடன் சேர்ந்தாருன்னா தமிழ் தேசியம் அவருக்கு கை கொடுக்கும். ஆன்மீக அரசியல் அவருக்கு கை கொடுக்காது. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார். அவர் மிகவும் படுபாதாளத்தை அடைவார். சீமானுடன் இணைந்தால் சீமானமா தமிழ் தேசியம் புரட்சி அரசியல். இப்போதைக்கு புரட்சி அரசியல் அவர் மட்டும் தானே பண்ணுறாரு. சீமானவர்களுடன் இணைந்தார்னு எந்த ஜோசியத்திலையும் போடலை. புரட்சி அரசியலை முன்னெடுத்தால் அவர் நல்லா வருவார். ஏன்னா சனி நல்லா இருக்கிறதுனால. சனினா புரட்சி அரசியல். அப்போ 2026 வந்து டிஎம்கே தான் வரும்னு சொல்றீங்க? 200%, 400%, 500%. ஆனால் சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் ப்ளஸ் எடப்பாடி அவர்கள் கூட்டணி அமையும் பொழுது இது சற்று 50-50% மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி.